கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த காலை வேளையிலே யாவரும் ஜெபத்தோடு கூட இருக்கும்படி உங்களை தயவாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஜெபம் என்னை தாங்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் இந்த காரியத்தை வைக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 100ஆம் சங்கீதம். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. மகா இரக்கமும் சிநேக நிறைந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, தம்முடைய பரிசுத்த குமாரன் இயேசுவின் நல் நாமத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் நம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறப்பா. உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை. இந்த காலையில் எங்களோடு நீர் பேசும், என்னோடு பேசும். உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடினாலே எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கேட்கிற உள்ளங்கள் இந்த காலை வேளையில உம்முடைய பக்கமாய் திரும்பத்தக்கதாய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய அவர்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். சிலுவையின் கீழ் அடியானை மறைத்து கொள்ளும். உம்மை மாத்திரம் உயர்த்த உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கொண்டு ஒரு நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது தர்மியான சங்கீதத்தில் கர்த்தருடைய சமூகத்திற்கு எவ்விதமாய் வர வேண்டும் என்றும் எவ்விதமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று தர்மியான வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். வசனத்தில் சொல்லுகிறார், முதலாவது மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் என்ன செய்யுங்கள். மகிழ்ச்சியோடு கூட ஆராதனை செய்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வந்ததை நாம் பார்க்க முடியும். பக்தனாகி தாவீது தான் ராஜாவாய் அரியணையிலே ஏறின பிறகு அவனுடைய முதலாவது சிந்தை ஒரு பெரிய அரண்மனையை கட்ட வேண்டும் என்றோ அல்லது தான் ராஜரீக பதவியில் வந்தபடியினாலே அதை பெரிய கொண்டாட்டமாய் கொண்டாட வேண்டும் என்பது அல்ல. அவன் நாத்தான் தீர்க்கதரிசனத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, நான் கேதுரு மர வீட்டிலே குடியிருக்கும் போது கர்த்தருடைய பெட்டியோ திரைகளின் நடுவே என்ன செய்கிறது, வாசமாயிருக்கிறது என்று சொல்லி கர்த்தருக்கு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறவனாய் காணப்பட்டான். அவனுடைய ஆசை தேவனுடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்பது. கர்த்தரோ அவனுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் அவன் செய்த முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே வசனத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியம், சவுலின் நாட்களிலே தேவனுடைய பெட்டியை குறித்து கவலையற்றவனாய் காணப்பட்டான். 40 ஆண்டு காலங்கள் அவன் அரியணையிலே ராஜாவாய் ஆட்சி செய்து வந்தாலும் அவன் தேவனுடைய பெட்டியை குறித்தோ ஆராதனையை குறித்தோ கவலையற்றிருந்தான். ஆனால் தாவீதோ முதலாவது தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினான். அதற்காக அவன் முதல் செய்த காரியத்தை கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறத நாம் பார்க்க முடியும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிற வேளையில வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? 13ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிப்போம். தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும்
சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையை எல்லாம் நோக்கி உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சித்தமுமாயிருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோடே தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் கூடும்படிக்கு எதற்கு? அடுத்த வசனம், நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு என்ன செய்வோம்? கொண்டு வருவோம். சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம். யோசித்து பாருங்கள், அவனுடைய ஜீவிதத்தில் அவனுடைய மேன்மையான ஒரு எண்ணம். ஆனால் அவன் செய்ய வேண்டிய பிரகாரமாய் செய்யவில்லை. அவன் ஆலோசனை செய்தது யாரோடு? வசனத்தில் வாசிக்கிறோம், 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணினான். எதற்கு? தேவனுடைய பெட்டியை திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வரும்படிக்கு. எல்லாரும் போனார்கள். செய்த காரியத்தை வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, வாசிப்போமா? 6வது வசனம், கேருபீன்களின் நடுவே வாசம் பண்ணுகிற அவருடைய பெட்டியை யூதாவில் இருக்கிற கீரியாத் யாரீமுக்கு அடுத்த பாலாவிலிருந்து கொண்டு வரும்படி அவர்கள் இஸ்ரவேலர் அனைவரும் அவ்விடத்திற்கு போனார்கள். தேவனுடைய பெட்டியை அபினதாவின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். வசனத்தில் நான் பார்க்கிற ஒரு காரியம், செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய தவறிவிட்ட தாவீது. விருப்பம் நல்ல விருப்பம், ஆனால் எவ்விதமாய் அதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து ஆலோசிக்காதபடிக்கு தலைவர்களோடு, 100க்கு அதிபதிகளோடு, 1000க்கு தலைவர்களோடு ஆலோசனை பண்ணி ஒரு மாட்டு வண்டியை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் அந்த தேவனுடைய பெட்டியை ஏற்றி கொண்டு அகியோவும், அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், ஊசாவும் பெட்டியை வண்டி என்ன செய்தார்கள்? நடத்தி கொண்டு வருகிறவர்களாய் காணப்பட்டார். அங்க வசனத்தில் வாசிக்கிறோம், கீதோனின் களத்திற்கு வந்தபோது மாடுகள் என்ன செய்தது? இடறினது. ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை என்ன செய்தான்? நீட்டினான். கர்த்தர் அதனை அவனை என்ன செய்தார்? அடித்தார். யோசிக்கும் போது மிகவும் வேதனையான ஒரு காரியம். ஆனால் செய்ய வேண்டிய முறைமையின்படி செய்யாதபடியினால் தான் அடி அங்கு விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இது யாருடைய மாதிரி? நம் வசனத்தில் வாசிக்கிற வழியில 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் பெட்டியை பெத்சிமேசின் மனுஷர் ஒரு மாட்டு வண்டியில ஏற்றி கொண்டு அதை என்ன செய்தார்கள்? போகும்படிக்கு விட்டு விட்டார்கள். பெலிஸ்தருடைய மாதிரியை பின்பற்றினபடியினால் தான் அடி இஸ்ரவேலருக்கு என்ன செய்தது? விழுந்தது. இந்த காலையிலே நான் ஒன்று சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் நாம் கொண்டு வர வேண்டிய தேவ பெட்டியை அல்லது தேவனுடைய சமூகத்தை நாம் எவ்விதமாய் கொண்டு வருகிறோம்? முதல் காரியம், புறஜாதிகளுடைய மார்க்கத்தின்படி அல்ல, தேவனுடைய திட்டத்தின்படி எழுதி வைத்திருக்கிற வார்த்தையின்படி நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதுக்கு பிறகு நாம் வசனத்தில் வாசிப்போமானால் அதை கொண்டு வந்து ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் என்ன செய்தார்கள்? வைத்தார்கள். பெட்டி 3 மாதம்தான் காணப்பட்டது. கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டையும் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். இதை கேள்விப்பட்ட உடனே தாவீதுக்கு ஒரு பெரிய வேதனை. ஓபேத்-ஏதோம் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறானே, சகல இஸ்ரவேலரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி 2ஆம் விசை தேவனுடைய பெட்டியை கொண்டு வர அவன் செய்த காரியத்தை நம் வசனத்திலே வாசிப்போமானால்
இவ்விதமாயிருக்கும். வாசிப்போமா? 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதின் ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி இஸ்ரவேலை எல்லாம் எருசலேமிலே கூடி வர செய்தான். ஆரோனின் புத்திரரையும் லேவியராகிய கோகாத் புத்திரரில் பிரபுவாகிய ஊரியேலையும் சகோதரராகிய 120 பேரையும். நிறைய இருக்குது, இதெல்லாம் வாசிக்க வேண்டாம். இவர்களோடு கூட அவன் என்ன செய்தான்? ஆலோசனை செய்கிறவனாய் காணப்பட்டான். 12வது வசனத்தை பாருங்கள். அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், கர்த்தருடைய பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் என்ன செய்யுங்கள்? பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். முதலாவது பெட்டியை கொண்டு வர அவன் ஆலோசனை பண்ணினது தலைவர்களோடு கூட, அதிபதிகளோடு கூட, 100க்கு அதிபதிகளோடு, 1000க்கு தலைவர்களோடு கூட ஆலோசனை செய்தான். ஆனால் இங்கே 2ஆம் விசை கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வருவதற்கு அவன் யாரோடு ஆலோசனை பண்ணினான்? ஆசாரியரோடு கூட, ஊழியர்களோடு கூட ஆலோசனை செய்தான். செய்துவிட்டு அவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். 13வது வசனம். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாய கர்த்தரை நியாயமானபடி தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே என்ன செய்தார்? அடிவிழ பண்ணினார். அதனால என்ன செய்தார்கள்? 15வது வசனம். லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அது தண்டுகளினாலே தங்கள் தோல் மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். தோல் மேல் சுமப்பதே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பாய் காணப்படுகிறது. அது வண்டியிலோ மற்ற காரியத்தில் அல்ல. அப்படியே தோல் மேல் சுமந்து எருசலேமுக்கு என்ன செய்தார்கள்? கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாய் காணப்பட்டார். அப்பொழுது நடந்த காரியத்தை வசனத்தில் வாசிப்போமானால் இவ்விதமாய் வாசிக்கலாம். வாசிப்போமா? அங்கே 27வது வசனம், 28வது வசனம். பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய கெனானியாவும் மெல்லிய புடவையான சால்வைகளை தரித்திருந்தார்கள். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தான். அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடும் எக்காலங்கள், பூரிகைகள், கைத்தாளங்களின் தொனியோடும், தம்புர்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் அவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டு வருகிறாய் காணப்பட்டார். அதைத்தான் தாவீது அங்கே சொல்லுகிறான். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு என்ன செய்து? ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் என்ன செய்யுங்கள்? வாருங்கள். தேவனுடைய சன்னதி எப்படிப்பட்டது? அது மகா மேன்மையானது. ஏன் சொல்லுகிறேன்? அங்கேதான் கர்த்தருடைய மகிமை என்ன செய்தது? இறங்கி வந்தது. தேவனுடைய பெட்டியின் மேல் இறங்கின கர்த்தருடைய மேகத்தின் நடுவிலே இருந்து கர்த்தர் மோசையோடு பேசுகிறவரால் காணப்பட்டார். ஆகையால் அந்த அருமையான காலைவெளியில் நான் முன்பு வர வேண்டும். கர்த்தருடைய சன்னதிக்கு வரும்போதெல்லாம் நாம் தேவனுடைய சத்தத்தை என்ன செய்யலாம்? கேட்கலாம். அது துக்கத்தோடு அல்ல கர்த்தரை ஆராதிப்பது, மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையில அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் என்ன செய்வீர்? அப்ப கர்த்தருடைய சன்னிதானம் எப்படிப்பட்டது? சந்தோஷத்தினால் நிறையப்படுகிற இடமாய் காணப்படுகிறது. தேவ சமூகத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? சந்தோஷத்தினாலே நிரப்புகிறவராய் காணப்படுகிறார். ஒருவரையும் துக்கத்தோடு அனுப்புகிறவர் அல்ல.
என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, என் ஜெப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து அவர்களை என்ன செய்வேன், மகிழ பண்ணுவேன் என்று சொன்னாரே. யாரெல்லாம் தேவ சமூகத்திற்கு கர்த்தருடைய வீட்டுக்கு கடந்து வந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் மகிழ்ச்சியினாலே நிரப்புகிற தேவனாய் காணப்படுகிறார். இரண்டாவது காரியம், அவங்களுடைய சன்னிதானத்தில் என்ன செய்ய வேண்டுமா? வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 10:8. அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சன்னதியிலே நின்று பாருங்கள். கர்த்தருடைய சன்னதியில மகிழ்ச்சி மட்டுமல்ல, நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆராதனை செய்ய வேண்டும். ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 3:3. மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு என்ன செய்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் எப்படி ஆராதிக்க வேண்டுமா? ஆவியிலே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஏன்? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லுகிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்ய வேண்டும்? அப்ப ஆவியிலே தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அந்த ஆவியிலே எப்படிப்பட்ட ஆவி இருக்க வேண்டும்? கர்வத்தின் ஆவி அல்ல, மேட்டிமையின் ஆவி அல்ல. மத்தேயிலே இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லும் போது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை என்ன செய்வார்கள்? பரலோக ராஜ்யம் அவருடையது என்று சொல்லுகிறார். ஆவியில் எளிமையோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நம்ம விதமாய் ஆராதிக்க வேண்டுமே. எதற்கு ஆராதனை செய்ய வேண்டும்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு அவருடைய கிருபையை என்ன செய்ய கடவோம்? பற்றி கொள்ள கடவோம். கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நன்றாய் கவனியுங்கள். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும்? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு அவருடைய கிருபையை என்ன செய்ய கடவோம்? பற்றி கொள்ள கடவோம். கிருபைதான் நமக்கு தேவை. கிருபை இல்லாதபடிக்கு எதையும் செய்ய முடியாது. அருமையானே, யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். யோனா 2:8. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை என்ன செய்கிறார்கள்? பொய்யான மாயையான காரியம். எது மாயை? அடுப்பிலே இருந்து புகை எழும்பி வருகிறது, கொஞ்ச நேரத்தில் அது என்ன செய்கிறது? காணாமற் போகிறது. பனி வானத்திலிருந்து பொழிகிறது, அது நல்ல மேகம் கலைந்த பிறகு வெளிச்சம் அல்லது வெயில் உஷ்ணம் வந்தபோது பனியும் என்ன செய்யாமற் போகிறது? காணாமற் போகிறது. மாயான காரியம். இன்றைக்கு அழிவுக்கு ஏதுவான காரியத்தை தான் மனுஷன் நாட்டம் வைக்கிறவனாய் காணப்படுகிறார். நாம் காண்கிற எல்லாம் மாயையாய் இருக்கிறது. சாலமோன் ஞானி எல்லாவற்றையும் அனுபவித்த பிறகு தன் கடைசி நாட்களில் அவன் எழுதி வைத்த வார்த்தை, எல்லாம் மாயை, எல்லாமே மாயைதான். பொல்லாத உலகத்தில் காணப்படுகிற எல்லாம் மாயையாய் காணப்படுகிறது. ஆகையால் கிருபையை பற்றி கொண்டு பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் என்ன செய்ய கடவோம்? ஆராதனை செய்ய கடவோம்.
அருமையாளே, அந்த ஆராதனை செய்யும்படிக்குத்தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறவராய் காணப்படுகிறார். வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? 22வது வசனம். துன்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் இங்கே சேர கடவோம். வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் அங்கே எங்கே சேர வேண்டுமா? தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அதற்கு ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திற்கு யார் செல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். 3வது காரியம், அவருடைய சன்னிதானத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 11:11. அப்பொழுது எப்தா கூட போனான். வைத்தார்கள். எப்தா தன் காரியத்தை எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரரோடு சொன்னான், எதிர் வீட்டுக்காரரோடு பகிர்ந்து கொண்டான். ரோட்ல போறவங்க வரவங்களோடு கூட சேர்ந்து புலம்புகிறவனாய் காணப்பட்டான். அப்படியா இருக்கு? சொல்லுங்க. எப்தா தன் காரியத்தை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியிலே என்ன செய்தான்? சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய சன்னதியிலே சொல்லுகிறோமா? மற்றவங்க கிட்ட சொல்றோம். ஆனா தேவ சமூகத்தில் வந்து கொஞ்ச நேரம் முழங்காற்படியிட்டு, கர்த்தாவே என் காரியம் இப்படி இருக்கிறது, என் காரியத்தை நீர் விசாரியும் என்று சொல்லி என்றைக்காயிலும் சொல்லுகிறோமா? மனுஷரிடத்தில் சொல்லுகிற பழக்கத்தை விட்டு விடுவோம். யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவனோடு கூட நம்முடைய இருதயத்தை நாம் ஊற்ற வேண்டியது அவசியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று சீர்படுத்திக் கொள்வோம். தேவ சன்னதியிலே நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை குறித்து சுருக்கமாய் நான் உங்களோடு கூட இந்த காலை வேளையில் பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம். அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். 29வது வசனத்தை வாசிமா. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவர் சன்னதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்யுங்கள்? வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை நன்றாய் கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் என்ன செய்யுங்கள்? பிரவேசியுங்கள். ஐயா, காணிக்கை பற்றி தான் பேச போறாருன்னு நீங்க நினைக்காதீங்க. காணிக்கை குறித்து நான் பேசுவேன். எதை காணிக்கையாக? முதலாவது நம்மையே கர்த்தருக்கு காணிக்கையாய் நாம் படைக்க வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருக்கென்று படைத்தால்தான் அது மேன்மையான ஒரு காரியமாய் காணப்படும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிற வேளையில, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக என்ன செய்து ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நல்ல கவனிங்க, நாம் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை என்ன? வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை இறசுகிறேன். நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய சரீரம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு காரியம். இதுல கர்த்தர் ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற 3 காரியங்களை வைத்து மனுஷனை தம்முடைய சாயலாய் தம்முடைய ரூபத்தின்படி படைத்தார். மனுஷன் தன்னையே கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். வசனத்தில் வாசிக்கிறோம், தங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான. நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு பரிசுத்தமாய் அர்ப்பணிக்கிறோமா? இந்த சரீரத்தில் யாதொரு பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய சரீரத்தை பாதுகாக்க வேண்டும். ஏன்? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலே தேவனை என்ன செய்யுங்க? அப்ப சரீரம் யாருக்குரியது? தேவனுக்குரியது. இந்த சரீரம் பாவம் செய்வதற்கு அல்ல. அவர் கிரயத்திற்கு வாங்கி இருக்கிறார். நமக்கு நன்றாய் வசனம் சொல்லு தெரியும். 1 பேதுரு 1:18-19 வசனங்களை வாசிக்கும் போது, நம்முடைய முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தை இன்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே, ஹல்லேலூயா, விலையேறப்பெற்ற இரத்தம் உங்களை மீட்டெடுத்திருக்கிறது. உங்களுடைய சரீரத்தினுடைய சகல பாவ தோஷத்தை அது என்ன செய்திருக்கிறது? மாற்றி இருக்கிறது. இந்த காலை வேளையில வாசித்தோமே 32ஆம் சங்கீதம். அதுல கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்கிறது, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கிற செய்வான், விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தால் அவன் செய்யாது, அணுகாது. அதுக்கு மேல் வசனத்துல தாவீது சொல்கிறார், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உம்மிடத்தில் என்ன செய்தேன்? அறிக்கையிட்டேன். அருமையானவர்களே, 51ஆம் சங்கீதத்திலும் தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பொல்லாங்கானதை செய்து பாவம் செய்து கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீ பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது என் உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும். இதை நான் என்ன செய்றேன்? கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிறோமா? மனுஷன் தவறுகிறான், இயல்பு. ஆனால் மறுபடியும் தவறுவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நமக்கு ஆதாரமாய் ஒரு வசனம் உண்டு, நீதிமான் 7 தடவை விழுந்தால் என்ன செய்வான்? அப்படியே நினைச்சிட்டு பாவம் செஞ்சுட்டே இருந்தா அது மகா பெரிய பொல்லாப்பு. அதே பேதுரு சொல்லும் போது சொல்கிறார், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளும்படி திரும்பினது போலவும் நாய் தான் கக்கினதை தின்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த காலை வழியில ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு ஜீவ பலியாய் காணிக்கையாய் படைக்க வேண்டியது அவசியம். ஒரு பாடல் ஒன்று பாடுவார், என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் என்று சொல்லி. இந்த காலையிலே நம்முடைய சரீரத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? காணிக்கையாய். முதல் காரியமே அதுதான். பண காரியங்கள் மற்ற காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னை இந்த காலை வழியில உம்முடைய சமூகத்தில் அல்லது ஒரு சன்னிதானத்தில் காணிக்கையாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இப்படி செய்யும் போது சங்கீதம் 95 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 95ஆம் சங்கீதம் 2வது வசனம், துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை
பாட ஆர்ப்பரித்து நம்முடைய சரீரத்தை படைத்து விட்டால் நம்முடைய வாயிலிருந்து என்ன செய்யும்? துதி எழும்பும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நாம் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். நம்மை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர். யோபு சொல்கிறார், உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி உருவாக்கிற்று, உம்முடைய சுவாசம் எனக்கு ஜீவன் தந்தது என்று சொல்கிறார். இந்த காலையிலே தேவ சன்னிதானத்திற்கு கடந்து வருகிற நாம் துதிக்க வேண்டியது அவசியம். துதி செலுத்தும்படிக்குத்தான் நாம் தேவ சமூகத்திற்கு வருகிறோம். ஏன்? இந்த ஒரு வார காலம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணியை போல பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு முன்பதாக எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். அநேக பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானுமோ இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை துதிக்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய கிருபை. யார் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள்? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்னென்னைக்கும் என்ன செய்ய கடவோம்? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய அவசியம். தாவீதோடு சேர்ந்து கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதிய போது என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சொல்லவர் செய்கிறதல்ல, துதிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை சேர்த்து வாசிப்போம். நானோ உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியோடு நான் என்ன செய்வேன்? பாருங்க, நானோ உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து உம்முடைய சன்னிதானத்திலே நான் என்ன செய்வேன்? பயத்தோடு கூட கர்த்தரை பணிந்து கொள்வேன், துதிப்பேன் என்று சொல்கிறார். அதனால முதலாவது காரியம், தேவ சமூகத்தில் வருகிறவர்கள் நம்மை காணிக்கையாய் கர்த்தருக்கு படைத்து அவரை துதிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். இரண்டாவது ஒரு அனுபவம், வசனத்தை வாசிப்ப 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். 2:21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவன் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் கர்த்தருடைய சன்னதியில் என்ன செய்தான்? வளருகிறவனாய் காணப்பட்டான். எத்தனை பேருக்கு தேவ சன்னிதானத்தில் வளர வேண்டும் என்று விருப்பம்? அருமையானே, கர்த்தருக்கு நம்மை படைக்கிறது மட்டுமல்ல, அவர் சன்னதியில் ஒரு என்ன உண்டு? ஒரு வளர்ச்சி ஒன்று உண்டு. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி வேண்டும். வளராதிருப்போமானால் அதனால யாதொரு பிரயோஜனமோ இல்லை. நான் 20 வருஷம் விசுவாசி, 50 வருஷம் விசுவாசி, நான் 2 வருஷம் விசுவாசி என்று சொல்லி மார்தட்டி கொள்ளுகிறது பெரிய காரியம் அல்ல. நாம் வந்த நாளிலே, ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு நம்முடைய ஜீவிதம் எவ்வளவாய் வளர்ந்திருக்கிறது, வளர்ச்சி அடைந்திருக்கிறோமா? சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் தேவ சன்னிதானத்தில் என்ன செய்தான்? வளர்கிறவனாய். அவன் பால் மறந்தவுடனே அவருடைய தாயும் தகப்பன் ஒரு காளையை கொண்டு வந்து அங்கே ஏலியிடத்தில் கொடுத்து விட்டு பிள்ளையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். அவன் ஏலிக்கு முன்பதாக கர்த்தருக்கு என்ன செய்தான்? முதலாவது பணிவிடை செய்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தருக்கு பணிவிடை செய்வது, கர்த்தருடைய சன்னிதானத்தில் பணிவிடை செய்வது முதல் காரியம். நாம் செய்கிறோமா? இரண்டாவது காரியம், அங்க வசனத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை 26வது வசனத்தை வாசிப்போம். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியம் உண்டாக என்ன செய்தான்? என்னவா வளர்ந்தானா? குழந்தையாய் இருந்தவன் இப்பொழுது என்ன செய்து விட்டான்? பெரியவனாய் வளர்ந்து விட்டான். பெரியவனுடைய குணலட்சணம் என்ன? அவன் மனுஷருக்கும் தேவனுக்கும்
பிரியமுண்டாக நடந்தான். நம்ம வளர்ந்திருக்கிறோம் சொல்றோமே, சரீர வளர்ச்சி அல்ல, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி, உள்ளான மனுஷனிலே வளர்ச்சி. இந்த வளர்ச்சியினுடைய அடையாளம் என்ன? கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமுண்டாக. அப்படி என்றால் ஒரு காரியத்தை நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். எபேசியருக்கு நிருபத்தில் நான் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலடியார் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவ சித்தத்தின்படி செய்யுங்கள். வளர்ச்சி என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவ சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எல்லாவற்றிலேயும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். வசனத்தில் யாக்கோபு சொல்லும் போது சொல்கிறார், அநியாயத்தை அடக்குவது தேவனுக்கு சித்தமாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். வாசிப்போமா? யாக்கோபின் நிருபம் யாக்கோபின் நிருபம் சரி, அது இருக்கட்டும். நான் அப்படி சொல்லுகிறேன் வசனத்தை அறியாமையினாலே. இந்த காலை வழியிலே தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டியது அவசியம். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் என்ன செய்து பகுத்தறிந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து அதற்கேற்றபடி நாம் நடக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அருமையானே, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் நான் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. சாமுவேல் மனுஷருக்கும் கர்த்தருக்கும் பிரியமுண்டாக ஊழியம் செய்தார். ஆனால் அதிகமாய் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டுவது அவசியம், மனுஷரை பிரியப்படுத்துகிறது அல்ல. அருமையானே, நாம் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறோம்? சாமுவேல் வளர்ச்சி அடைந்தார். நம்முடைய ஜீவிதத்தில் நம்முடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வாசிப்போமா? எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும். நல்ல கவனிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி. எதிலெல்லாம் வளரணும்? விசுவாசத்தில் வளர வேண்டும். இரண்டாவது, தேவனை அறிகிற அறிவிலே என்ன செய்யணும்? வளரணும். விசுவாசத்தில் வளரணும்னா என்ன செய்யணும்? வேதத்தை தினந்தோறும் வாசிக்க வேண்டும். எவ்வளவு வாசிக்கிறோமோ அவ்வளவாய் விசுவாசம் நமக்குள்ளே என்ன செய்யும்? பெருக ஆரம்பிக்கும். அருமையானே, வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். பரிசுத்தரின் அறிவே அறிவு. அவரை அறிய வேண்டுமானால் நாம் அவரோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும். சீஷர்கள் கேட்டார்கள்,
ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? உடனே அவர் சொன்னார், வந்து பாருங்கள். அவர் தங்கி இருக்கிற இடத்திற்கு அவர்கள் அந்த ராத்திரி முழுவதும் போனார்கள். அவரோடு தங்கி இருந்தார்கள். கிறிஸ்துவுடனே தங்கி இருப்பதுதான் அவரை அறிய முடியும். ஒருவரை அறிய வேண்டுமானால் ஏதோ பேச்சில் மட்டும் அல்ல, அவர்களோடு தங்கி இருக்கும் போது, இணைந்திருக்கும் போதுதான் நாம் அவரை பூரணமாய் அறிந்து கொள்ள முடியும். வசனத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் அவர்களோடு தங்கும்படிக்கு அவர் வீட்டுக்குள் போனார். போன அவருக்கு முன்பாக பந்தி விளம்பப்பட்டது. அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் அவரை அறிந்தார்கள். அவரோடு கூட ஐக்கியம் படுகிற எந்த மனுஷனும் அவரை அறிய முடியும். ஆயினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபையாருக்கு எழுதுகிறார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமா எண்ணுகிறேன். அவரை அறிய 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 நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது முதலாவது சொல்லுவார், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் குறைவுள்ளவன் அல்ல. அதே அப்போஸ்தலர் நாட்கள் கடந்து போன போது, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன் என்று சொன்னார். இந்த கடைசியாய் சிறைச்சாலையிலிருந்து தீமோத்தேயுக்கு நிருபத்தை எழுதும் போது சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. அவர்கள் எல்லாரிலும் பிரதான பாவி பவுலாகிய நான். இந்த காலையில நாம் சொல்லக்கூடுமோ, நாம் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம், இவர்களை பார்க்க நான் நன்றாய் ஜெபிக்கிறேன், இவர்களை பார்க்க நான் நன்றாய் வேதத்தை வாசிக்கிறேன், இவர்களை பார்க்க நான் நேரமே ஆராதனைக்கு வந்து விடுகிறேன், இவர்களை பார்க்க நன்றாய் பாடுகிறேன். அல்லையா, கிறிஸ்துவோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்ப்போம். அவரோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது நாம் அவருடைய சன்னிதானத்தில் ஒன்றுமில்லை என்று உணர்வுகளாய் காணப்படும். நாம் இன்னும் பரிசுத்தத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும். நம்முடைய சிந்தை கிறிஸ்துவுக்கு ஏற்ற சிந்தையாய் காணப்படுகிறதா? நம்முடைய செயல்கள் கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதமாய் இருக்கிறதா? பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற காரியத்தை நாம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய வளர்ச்சி எப்படிப்பட்டது? நாம் கிறிஸ்துவுக்குள் எவ்வளவாய் வளர்ந்து இருக்கிறோம்? அந்த நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் பொருட்டுத்தான் தேவன் சபையில என்ன வைத்திருக்கிறாராம்? அவர் சிலரை அப்போஸ்தலராய், சிலரை தீர்க்கதரிசிகளாய், சிலரை போதகராய், சிலரை சுவிசேஷகராய், சிலரை மேய்ப்பராய் என்று என்ன செய்திருக்கிறாராம்? அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். மனுஷன் இன்றைக்கு தன்னைத்தானே உயர்த்தி தான் ஏற்படுத்தப்படுகிறார். அல்லையா, கர்த்தர் நம்மை ஏற்படுத்த வேண்டும். 1 தீமோத்தேயு 1:12 வசனத்தில் வாசிக்கும் போது, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். He has appointed me. அவர்தான் என்னை இந்த ஊழியத்திற்காக ஏற்படுத்தினவர். எதை பார்த்து? உண்மையை பார்த்து. இன்னைக்கு ஊழியங்களில் உண்மை இல்லை. உண்மை முழுவதுமாய் மலிந்து போய்விட்டது. உண்மையற்ற மனுஷர் இன்னைக்கு நிறைய காணப்படுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் உண்மையோடு உத்தமத்தோடு கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வேதவசனம் அதைத்தான் விரும்புகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருக்கு ஏற்றபடி வளர்ச்சி அடைகிறவராய் காணப்பட்டார். சபையிலே கர்த்தர் ஊழியத்தை ஏற்படுத்தினதன் நோக்கம் விசுவாசிகள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான். சபை என்பது ஒரு தோட்டம்.
கட்டி அடைக்கப்பட்ட வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாய் காணப்படுகிறது. அது மூடப்பட்ட கிணறு அங்கே உண்டு. இந்த காலையிலே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் வளரும்படிக்கு நம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறேன். என்னில் வளர்ச்சியை நீர் விரும்புகிறேன். வளர வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் வாசிக்கிறோம் இவ்விதமாக. 1 பேதுரு 2:1-2 இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுகளையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் மேல் ஹல்லேலூயா. அங்க வசனம் தெளிவாய் சொல்கிறது, நீங்கள் வளரும்படி. வளர வேண்டுமானால் அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது ஒழித்து விட்டு என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படிதானே இருக்கு? நீங்கள் சகலவித புறங்கூறுதலையும் கபடத்தையும் பொறாமைகளையும் துர்க்குணங்களையும் என்ன செய்து விட்டு ஒழித்து விட்டு. ஒழித்து விட்டுறதுன்னா என்னது? முந்தி காலத்தில் மலேரியா பயங்கரமாக இருக்குன்னு, எலி மூலமாக தான் மலேரியா வருதுன்னு வீட்டுக்கு வீடு கார்பரேஷன்லேருந்து முனிசிபாலிட்டியிலேருந்து பெரிய எலிக்கூடு கொடுத்தாங்க. அங்கே வச்சா அது அதுக்குள்ளே இறை வைத்தால் அது சாப்பிட்டு மாட்டிக்கொள்ளும். இப்படியாய் ஒழிக்க பார்த்தார்கள். ஆனால் எலியை ஒழிக்க முடிஞ்சுதா? இன்னும் முடியல. இன்னும் எலி எங்கே இருக்கு? எல்லா இடத்துலையும் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே கூட எலி வருது. நான் ஒரு நாள் நாகர்கோயிலேருந்து வந்துட்டு இருந்தேன். ராத்திரி ஒரு அம்மா, நான் மேலே சீட் கிடச்சிது, நான் மேலே படுத்திருந்தேன். ஒரு அம்மா கூடையை கொண்டு வந்து பொட்டியை என் தலைமாட்டில் திணிச்சுது. ஏம்மா, நானே படுக்க வழி இல்லாமல் படுத்து கிடக்கிறேன், நீ இந்த பொட்டியை வேற இல்லையா கீழே வைங்க, அதுக்கு தான் இடம் இருக்கேன்னு சொன்னதுக்கு அந்த அம்மா சொல்லுது, என் மகனுக்கும் மருமகளுக்கும் முறுக்கு செஞ்சு கொண்டு போகிறேன், போன தடவை கீழே வச்ச நிறையா எலி ஓட்டை போட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு செய்யா, ஆயினாத்தான் மேலே வச்சுருக்கேன்ட்டு. நான் சொன்னேன், மேலே வச்சுருக்கேன், இப்போ மேலே ஏறாதான், அது என்னையும் சேர்த்து கடிச்சிருமே அப்படின்னேன். அது சும்மா வேடிக்கையாக தான் சொன்னேன். ஆனால் மறுபடியும் நான் சொன்னேன், அம்மா தலைமாட்டில் வைக்காதீங்க, வாசனை வந்துச்சுன்னா நானே எடுத்து 2 சாப்பிட வேண்டியதாக வந்துடும், கால் மாட்டில் வைமா, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். ஒழிக்க முடியல, எங்கேயும் ஒழிக்க முடியல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வசனம் சொல்கிறது, சகலவித துர்க்குணத்தையும் கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் புறங்கூறுதலையும் எல்லாம் இந்த 5 காரியத்தை என்ன செய்யணும்? ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாய ஞானப்பால் மேல் வாஞ்சையாயிருங்க. வளர்ச்சி நமக்கு தேவை. கிறிஸ்து நம்முடைய வளர்ச்சியில மிகவும் பிரியமுள்ளவராய் காணப்படுகிறார். நான் 3வது காரியத்தை சொல்லி நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். வாசிப்போமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவன் வாயை என்ன செய்தான்? கவனித்து கொண்டிருந்தான். நான் இதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு நன்றாய் தெரியும், அடிக்கடியாய் நாம் சிந்தித்த வேத பகுதி தான். ஆனால் தேவ சன்னிதானத்தில் போய் வெகு நேரம் என்னத்தை செய்து கொண்டு வந்தால்? விண்ணப்பம் செய்து கொண்டு வந்தார். அவள் உதடுகள் மாத்திர அசைந்தது, சத்தமோ என்ன செய்யப்படல? கேட்கப்படல. அவளை பார்த்து ஏலி கேட்கிறார், நீ என்ன செய்யற? குடியை விட்டு மாறு. அவளோ சொன்ன ஒரு வார்த்தை இவ்விதமாக இருக்கிறது. 15ஆம் வசனத்தினுடைய அன்னாள் பிரதியுத்தரமாக, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ,
நான் திராட்சரசமாயிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் இருதயத்தை என்ன செய்தேன்? ஊற்றி விட்டேன். நல்ல கவனிங்க, மிக முக்கியமான ஒரு காரியம். தேவ சன்னிதானத்தில் எதை ஊற்றினாலாம்? தன் இருதயத்தை ஊற்றினால். அப்படின்னா இருதயத்தை கழட்டி வச்சுட்டான்னு அர்த்தமா? அல்ல. இருதயத்தில் பாரம், துக்கம், கிளேசம் நிறைந்தவள். அந்த வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் என்ன செய்தேன்? அவ வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய இருதயம் என்ன செய்திருந்தது? விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் நிறைந்திருந்தது. துக்கம் உள்ளவர்கள் தான் தேவ சமூகத்தில் வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்ற முடியும். இருதயம் காயப்பட்டவன், நொறுங்குண்டு போனவள் இப்ப தேவ சன்னிதானத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை எல்லாம் ஊற்றி விட்ட போது வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அதே 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இவ்விதமாய் இருக்கிறது. வாசிப்போமா? 18வது வசனத்துடைய கடைசி பகுதி. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. அவளுடைய காரியம் நிறைவேறிவிட்டது. இனி அவர் பார்த்து கொள்வார். யாரு? நான் யாருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றினேனோ அவர் என்ன செய்வார்? என்ன காரியத்தை எல்லாம் பார்த்து கொள்வார். சங்கீதம் 62:8 சொல்லுகிறார், ஜனங்களே காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க. தேவ வசனத்தில் வாசிக்கிறோம், தண்ணீரை போல இருதயத்தை என்ன செய்தார்கள்? ஊற்றினார்கள். தேவ சமூகத்தை நம்முடைய இருதயத்தை ஊற்றுகிறோமா? வருகிறோம் கிளேசத்தோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு, இருதயத்தில் காயங்களோடு நான் வருகிறோம். தேவ சமூகத்தில் வந்துட்டு ஏதோ சும்மா போகிறது அல்ல, மறந்த வண்ணமாய் போவதல்ல. அண்ணால போல இருதயத்தை என்ன செய்வோம்? ஊற்றுவோம். சங்கீதம் 141:2 வசனம் இப்படி சொல்லுகிறது. 141ஆம் சங்கீதம் 2 வசனம், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் என்ன செய்ய கடவுது? இருக்க கடவுது. என் விண்ணப்பம் எப்படி இருக்கிறது? தூபமாய். அருமையானே, கர்த்தருக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் தூபம் செலுத்த வேண்டும். அப்படின்னா என்னது? ஸ்தோத்திர பலி. பவுல் சொல்லும்போது சொல்லுதார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க? நல்ல கவனிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பம். கலெக்டர் ஆபீஸில் போய் விண்ணப்பம் கொடுக்குறோம், திங்கட்கிழமை அன்றைக்கு தான் புகாரெல்லாம் வாங்குற நாள். எத்தனையோ பேர்கிட்ட விண்ணப்பம் கொடுத்துருக்குறோம். அருமையானே, கர்த்தர்கிட்ட நம்ம விண்ணப்பம் கொடுத்துருக்குறோமா? அதான் நான் அடிக்கடியாய் சொல்வேன், உங்களுடைய காரியம் எதுவோ அதை எழுதி தேவ சமூகத்தில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த விண்ணப்பத்தை எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் தூக்கி வைக்கிறேன். இதில் எழுதப்பட்ட எல்லாவற்றையும் எனக்கு என்ன செய்யும்? நிறைவேற்றி தார் ஆண்டவரே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமா? லூக்கா 1:8. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்து
தூபம் காட்டுகிறதற்கு அவன் சீட்டை பெற்றுக் கொண்டான். யார்? சகரியா. அவனுடைய வேலை என்ன? தூபம் காட்ட வேண்டும். நல்ல கவனிங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படுகிற பரிசுத்த ஸ்தலத்தில் 3 பொருட்கள் உண்டு. ஒன்று குத்து விளக்கு, அடுத்தது சமூகத்து அப்பத்து மேஜை, நேராய் தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாய் காணப்படுகிற ஒரு காரியம்தான் தேவனுடைய தூபபீடமாயிருக்கிறது. இடது பக்கத்திலே குத்து விளக்கும், வலது பக்கத்திலே சமூகத்து அப்பத்து மேஜையும் காணப்படும். ஆனால் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாய் திரைக்கு அந்த பக்கத்திலே பெட்டி, திரைக்கு இந்த பக்கத்திலே காணப்படுவது என்ன? தூபபீடம். அங்கேதான் தூபம் செலுத்தும்படியாய் இவன் சீட்டை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி நின்று கொண்டிருக்கிறான். அந்த வேளையிலே வசனத்தில் வாசிக்கிறோம், தூபபீடத்தின் வலது புறத்தில் கர்த்தருடைய தூதன் என்ன செய்தான்? தோன்றுகிறவனாய் காணப்பட்டான். சகரியா பயந்தான். சகரியாவை பார்த்து தூதன் சொன்னான், நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? இந்த காலை வேளையில் ஒன்று நான் சொல்லட்டும், நீண்ட நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. எத்தனையோ வருஷம் காத்திருக்கிறோம். நம்முடைய ஜீவிதத்தில் பல காரியங்களுக்காக, இன்ன காரியம் என்று நான் சொல்ல விரும்பவில்லை, ஏதோ ஒரு காரியத்திற்கு ஏதோ ஒரு காரியம் பெற்றுக்கொள்ளும்படி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் தாமதம். ஆனால் ஒன்று, கால தாமதம் என்பது ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன் என்று மறுப்பதற்கு அல்ல, நிச்சயம் தருவதற்கு. அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவர். சாட்சியில கேட்டோமே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி, அந்த காலத்தில் இருக்க பொக்கிஷங்களையோ வெளிப்படுத்திருக்க புதையல்களையோ உனக்கு கொடுக்கும்படிக்கு நான் இருப்பு தாழ்பால்களை முறித்து வெண்கல கதவுகளை என்ன செய்கிறவர்? உடைக்கிறவர். அவர்தான் நம்முடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறார். ஐயா, சகரியாவிடத்தில் சொல்லுகிறார், சகரியாவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அவனோ சொல்லுகிறான், நான் கிழவனும் என்னுடைய மனைவி எலிசபெத் வயது சென்றவளுமாயிருக்கிறாளே, இது எப்படி ஆகும்? ஆனால் தூதன் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்னும் தூதன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கும் நான் என்ன செய்தேன்? அனுப்பப்பட்டு வந்தேன். நான் அனுப்பப்பட்டவன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறதை உறுதிப்படுத்தும்படிக்கு தம்முடைய தூதனை அனுப்புகிறவர். எங்கெல்லாம் நல்ல செய்தி சொல்லப்பட்டதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய தூதனாகிய காபிரியேல் கடந்து வந்திருக்கிறார். மரியாளிடத்தில் காபிரியேல் தூதன் கடந்து வந்தான், நற்செய்தியை அறிவித்தான். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படிக்கு காபிரியேல் தூதன் கடந்து போனான். இங்கேயும் அதே தூதன் தான் வந்து நின்று கொண்டு சொல்கிறான், சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த காலையில் இதோடு கூட வார்த்தையில் நிறுத்துகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் இன்னும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? எதற்காக வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கொஞ்ச காலம் ஜெபித்து பின்பு சோர்ந்து போய் முடக்கி விட்டீர்களா? அந்த காரியத்திற்காக ஜெபிப்பதை மீண்டும் ஜெபியுங்கள். நான் உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் விடாமல் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஏழை விதவை தாய், அந்த மனுஷன் அநீதி உள்ளவன் என்றும் கர்த்தருக்கு பயப்படாதவன் என்று அறிந்திருந்தாலும் தனக்கு நியாயம் கிடைக்கும் வரைக்கும் அவனை அடிக்கடியா என்ன செய்தான்? அலட்டி கொண்டே இருந்தான். தேவனுக்கு பயப்படாத அந்த நியாயாதிபதி இவ்விதமாய் சொன்னான், நான் தேவனுக்கு பயப்படாதவனும்
மனுஷரை மதியாமல் இருக்கிறவன் என்று அறிந்தோம். இவள் அடிக்கடியாய் வந்து என்னை தொந்தரவு பண்ணாத பிடிக்கும், என்னை அலட்டாத பிடிக்கும். இவளுக்கு என்ன செய்வே? நியாயம் செய்வே. ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி நியாயம் செய்வானால் நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாய் காணப்படுகிறவர், நீதியாய் நியாயம் செய்ய போகிறவர். அவர் சொல்லுகிறார், நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உங்களுக்கு செய்ய வேண்டியதை நிச்சயம் செய்வார், செய்யாமல் இருக்கவே மாட்டார். அவரை நோக்கி பாருங்கள். எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இந்த காலை வேளையில அவருடைய சன்னிதானத்தில் வருகிற ஒருவரையும் அவர் வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. அவர்களை சந்தோஷத்தினால் நிரப்பி அனுப்புகிறவர். அன்னால் கர்த்தருடைய சன்னிதானத்தில் துக்கத்தோடு கிளேசத்தோடு விசாரத்தோடு வந்தால் அவள் திரும்பி தன் வீட்டுக்கு போகும்போது துக்கமுகமாயிருக்கவே இல்லை. கர்த்தர் அவளை நினைத்தருளினார், அவளை ஆசீர்வதித்தார். அவர் எந்த தேவ சன்னதியில் பொருத்தனை செய்தாலோ அதை நிறைவேற்றுகிறவளாய் காணப்பட்டார். இந்த காலையிலே மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றும், இரண்டாவது காரியம், சாமுவேல் தேவ சன்னிதானத்தில் வளர்ந்தது போல நம்முடைய ஜீவிதம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி தேவை என்றும், மூன்றாவது காரியம், கர்த்தருடைய சன்னிதானத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று உங்களோடு சொன்னேன். நாம் செய்வோமானால் நம்முடைய விண்ணப்பத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டு கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுப்போம். அவர் நமக்கு பதில் தர போதுமானவர். மகா இரக்கமும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறையா. விசேஷமா இன்றைக்கும் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டியதை மற்றவருடைய மாதிரியின்படி அல்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு எங்களுக்கு சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கும் நடைமுறைகளுக்கு ஏற்றபடி நாங்கள் நடவாமல் நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று ஆண்டவரே எண்ணி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலையில் எங்களோடு பேசி இருக்கிறீர். கிறிஸ்துவின் சமூகத்தில் தேவ சன்னதியிலே மகிழ்ச்சி உண்டு என்று, அங்கே ஆராதனை உண்டு என்று பார்த்தோம். கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் ஒரு வளர்ச்சி உண்டு என்று நாங்கள் பார்த்தோம். கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் எங்களுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டு அதற்கு பதில் தருகிறவர் என்று கேட்டோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். யாரெல்லாம் உம்மை நோக்கி இந்த காலை வேளையில தங்களுடைய காரியங்கள் தாமதமாகிறது என்று சொல்லி உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறார்களோ, இனியும் தாமதம் செய்யாதபடிக்கு காரியங்களை நிறைவேற்றி தரும்படியாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். நீர் சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர். ஆண்டவரே, எதையும் மாற்ற உமக்கு வல்லமை உண்டு, எதையும் செய்ய உமக்கு வல்லமை உண்டு. நீரே காரியத்தை வாய்க்க பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்முடைய மக்களை ஆசீர்வதியும். சமாதானத்தோடே அவர்கள் வழிவிட்டு அனுப்பும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென்.